ஒரே ஒரு பொண்ணோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தினால ஒரு ஹாஸ்பிட்டலே அலற வச்சு எமர்ஜென்சி வார்டே மொத்தமா காலி பண்ணிருக்கு. இது உண்மையிலே நடந்த சம்பவம் 1994ல அமெரிக்காவில் நடந்ததா சொல்றாங்க. இது பேர் தான் த டாக்ஸிக் லேடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குளோரியா ரமேஷ் அப்படின்ற ஒரு பேஷண்ட் வந்து கேன்சரால சிவியரா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்றதுனால கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி அட்மிட் பண்ணி இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி எடுக்கும்போது அந்த ரத்தத்துல இருந்து ஏதோ அமோனியாவும் பூண்டு ஸ்மெல்லும் வந்த மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க உடம்புல இருந்து ரத்தம் எடுத்திருப்பாங்களா, அந்த ரத்தத்துல வந்து ஏதோ மிதக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ல தெரியுறத இந்த நர்ஸ் வந்து நோட் பண்றாங்க. இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சில நிமிஷங்கள் இந்த ஹாஸ்பிட்டலே ஒரே போர்க்களமா ஆகுது. என்னன்னா, அப்படி அந்த ரத்தத்தை எடுத்த நர்ஸ் வந்து மயங்கி விழுறாங்க. பக்கத்துல இருக்கிற டாக்டர் வந்து கை கால்லாம் எழுதிட்டு ஏதோ பக்கவாதம் அந்த மாதிரி ஆகுறாரு. இது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற 23 ஸ்டாஃபும் என்ன பண்றாங்க அப்படின்னா வாந்தி எடுத்து மயங்கி விழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோம்னா அதிகாரிகள்லாம் பயந்துட்டு பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு பேஷண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதோட உண்மை வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த குளோரியான்றவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் பண்றதுக்கு முன்னாடி பெயின் கில்லருக்காக DMSO அப்படின்ற ஒரு மெடிசன் வந்து எடுத்திருக்காங்க. இவங்க இப்படி ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்ல இந்த ஆக்சிஜன் சப்ளை அப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க பாடியில வந்து ஏதோ ரியாக்ஷன் ஏற்பட்டு டைமெத்தில் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு வகையான டாக்ஸிக்கான கேஸ் வந்து இவங்க உடம்புக்குள்ளே கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து இவங்க எப்போ வந்து நர்ஸ் வந்து சிரஞ்ச் மூலமா இன்ஜெக்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ அப்பல வந்து ஹாஸ்பிட்டல் முழுசும் பரவி ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க எல்லாருக்கும் மயக்கமும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கண்டென்ட்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.